ஹே காய்ஸ், கருப்பு கவுனி அரிசி தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியை பிறகு பார்க்கலாம். ஆனால் இப்போ ஸ்வீட்டான ஒரு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவி 8 hours ஊற வச்சுட்டு தான் குக் பண்ணணும். அப்போ குக் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பென்டன் லீஃப், அதாவது தமிழில் ரம்ப இலைன்னு சொல்கிற இலையை போட்டு குக் பண்ணால் ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும். ஒரு 20 minutes குக் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் குக் ஆகிட்டு தானே. அரிசி நல்லா வெந்ததுக்கு பிறகு இதில் சவ்வரிசியை நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 100 grams சவ்வரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டு கிளாஸ் மாதிரி குக் பண்ணணும். சவ்வரிசி கொஞ்சம் நல்லா வெந்துட்டுது பாருங்கள். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 1 minute குக் பண்ணிவிட்டு சுகர் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி கரும்பு சுகர் எடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்வீட் தேவையோ அதை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம், ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், டார்க் சுகர் போடலாம். எனிதிங் யுவர் ப்ரெஃபரன்ஸ். சுகர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கு பிறகு நான் கோகோனட் மில்க் ஃபெஸ்ட் பால் எடுத்து வச்சதை விடுறேன். அதுக்கு பிறகு ஒரு 30 seconds குக் பண்ணி ஒரு கொதி வந்ததுன்னா எங்களோட ஸ்வீட்டான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி. கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். See you in next video. Until then, ta-da!